ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஆக்சுவலாக இது வந்து ஏற்காடு சீரீஸோட பார்ட் 1 வீடியோ. ஸோ குயிக்காக ஒரு ரூம் டூர் போயிடலாமா? என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வார்ட்ரோபு, அப்புறம் பெட்டு, அப்புறம் அதுக்கு பின்னாடி வந்து ஒரு வால் பெயிண்டிங். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து இந்த பால்கனிலேருந்து வெளியே பார்க்கும்போது நல்லா இருந்தது. அதுவும் அப்போ தான் சன்ரைஸ் ஆகிருக்கு போல். ஸோ நாங்கள் நல்லா தூங்கிட்டோம். ஆக்சுவலாக நைட்டு வந்த டயர்டில், அதுவும் பெருசாக கூலிங் எனக்கு தெரியல. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு லான் ஏரியா. இங்கே வந்து பின்னாடி ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்ஸ் ப்ளே ஏரியா மாதிரி இருக்கும். நல்லா உட்காந்து பேசுகிற மாதிரி இங்கே ஊஞ்சல் இந்த மாதிரி செட்டப்லாம் இருந்தது. நல்லா இருந்தது பார்க்கும்போது. அதுவும் இந்த சைடு. அப்புறம் அது முடித்தோடனே நாங்கள் ஏர்லி மார்னிங் 7:30க்கெலாம் கிளம்பிட்டோம். நாங்கள் லீ ஏற்காடு அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ரெசார்ட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அதோட ரெஸ்டாரண்ட் தான் இந்த இடம். ஸோ அது வந்து 8 o'clock தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுன்றனால நாங்கள் வந்து ஏர்லி மார்னிங்கே கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். ஸோ அதனால் அவங்க ரெடி பண்ணுற வரைக்கும் இந்த லான் ஏரியாவை வந்து சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். நல்லா இருந்தது. ஆனால் நைட்டு வந்து இதை விட சூப்பராக இருந்தது. நான் பெருசாக அதை வந்து வெளியில் வந்து வீடியோ எடுக்கவே இல்லை. அதுவும் அந்த நைட்டில் லைட் செட்டப்பு, அப்புறம் வந்து நிறையா சூப்பராக இருந்தது பார்க்கும்போது. ஃபவுண்டைன் செட்டப்போடு இருந்தது. ஸோ அது வந்து நான் பெருசாக வீடியோ எடுக்க முடியல. அப்புறம் இந்த சைடும் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளே ஏரியா இருந்தது. ஸோ அதிகுட்டாவும் இங்கே உட்காந்து விளையாடணுன்ட்டே சொல்லிக்கிட்டு இருந்தான். நானும் அங்கிட்ட போய் ஒரு செம்பருத்தி பூ இருந்ததா, ஸோ அதை பறித்து நான் எனக்கு வச்சுக்கிட்டு இருந்தேன். நல்லா இருந்தது அந்த பூ, நல்லா பெருசாக. சட்டி காதில் வைப்பாயடி. இந்த ட்ரெஸ் காம்பினேஷன் நல்லா சார். வெத்தலை கொடியாது, வெத்தலை கொடிடி. எடுத்துட்டு போயிருவோமா? உனக்கு வேணுமா? அங்கே இவனை கட்டுங்க, இவனை பாருங்க. தம்பிக்கு பூவா வச்சு விடுங்க. முடிய வெட்டிட்டேடா, முடிய வெட்டிட்டே எப்படி பூ வைப்ப? தம்பிக்கு காதில் தான் வைக்கணும் பூவை. கொஞ்சம் நேரம் அவனும் அங்கே ப்ளே ஏரியாவில் விளையாண்டுக்கிட்டு இருந்தான். அப்புறம் நான் இங்கே பூ பறித்தவனே அவனுக்கும் அந்த பூ வேணும்ட்டானா. ஸோ அவனுக்கும் அதை பறித்து கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நிறையா வெத்தலை கொடியெலாம் நிறையா எல்லா மரத்துலேயுமே அப்படியே படர்ந்து இருந்தது. ஸோ அதை பார்க்கும்போது நல்லா இருந்தது பார்க்க. அப்புறம் வந்து கொஞ்சம் நேரத்தில் இந்த சைடு பார்த்திங்கன்னா ட்ராம்பிளின் இருந்தது. இங்கே வந்து 80 கிலோ வரைக்கும் வெயிட் தாங்குன்னு போட்டிருந்தது. நான் ஏறலான்னு பார்த்தேன், ஆனால் வேணாம், எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுத்துக்கிட்டு அப்படின்ட்டு ஆதிக்குட்டி தான் அதை விளையாண்டுக்கிட்டு இருந்தான் கொஞ்சம் நேரம். ஆனால் அவன் வந்து அங்கே வீட்லேயுமே பார்த்திங்கன்னா பெட்டு இருக்குது, ஸ்ப்ரிங் பெட்டு. ஸோ அதுலேயே அவன் வந்து ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருப்பானா. ஸோ அவனுக்கு வந்து அந்த ஜம்ப் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்குமா. அதனால அவனும் அந்த ட்ராம்பிளினில் வந்து ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆக்சுவலாக இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுட்டு ரெடி பண்ணுறப்போ நாங்கள் வெயிட்டிங் டைமில் பண்ண இந்த ஆக்டிவிட்டிலாம் அப்படியே நாங்கள் அப்படியே இங்கிட்ட அங்கிட்டுமா எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருந்தோம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு. ஏன்னா நைட் டைம் வந்து பெருசாக பார்க்க முடியல. ஒரு 9 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நாங்கள் ரீச் ஆகும்போது. ஸோ அவன் வந்து இதை பார்த்தோன்னே ரொம்ப நேரம் ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருந்தான். என்னடா பண்ணுறான்னு பார்த்தா விழுந்து எந்திரிச்சிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு பிடிச்ச பார்ட்டே இந்த ஜம்பிங் தான். அது இங்கே பாரு. அவரோட ஜம்பை முடிச்சிட்டாரு. அப்புறம் இந்த சைடுமேவும் ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் வந்து இங்கிட்டும் வந்து ஒரு லான் ஏரியா தான், உட்கார்ற ஸ்பேஸு. நைட் டைம் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் லைட் செட்டப்போட. அப்புறம் வந்து நியர்பை வந்து ஒரு பீகோ பார்க்கும், அப்புறம் வந்து பாப்பி ஹில்ஸ் அட்வென்ச்சர் பார்க் அந்த இதெல்லாம் இருந்தது. ஸோ நாங்கள் பீகோ பார்க் மட்டும்தான் போயிருந்தோம். அட்வென்ச்சர் ட்ரிப் அந்த அட்வென்ச்சர் ப்ளே ஏரியாலாம் அவாய்ட் பண்ணிட்டோம் அதிகுட்டி இருந்தனால. ஸோ நிறையா பஞ்சி ஜம்பிங்கு, அப்புறம் வந்து நிறையா ஐட்டம் இருந்தது. அதெல்லாம் நாங்கள் சரி நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. ஸோ இந்த ஏரியா இங்கிட்டு இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியான ரூம்ஸு. அப்புறம் வந்து இங்கே வெளியவே பார்த்திங்கன்னா டீ காஃபி இதெல்லாம் மார்னிங் வச்சுருந்தாங்க போல். ஸோ நாங்கள் அதை பார்க்கல. அப்புறம் வந்து இங்கிட்டு வந்து நைட் டைம் வந்து இங்கே இதில் வந்து லைட் செட்டப்போடு நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. இங்கே அப்படியே ஒரு ஃபவுண்டன் மாதிரி. அப்புறம் நாங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்குள்ளே போயிட்டோம். அங்கே உள்ளே பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷ் டேங்கில்
ஒரு ஸ்மோக்கி எஃபெக்டோடு இருந்தது அந்த ஃபிஷ் டேங்க்கு. அதை பார்க்கும்போது சூப்பராக இருந்தது, நல்லா வித்தியாசமாக இருந்தது. ஆனால் இன்னொன்று, நம்மளும் வீட்டில் ஃபிஷ் டேங்க் வளர்க்குறோமா, ஸோ இதெல்லாம் எப்படா இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்கன்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு 1 வீக் ஆர் 1 மந்த்தையும் ஃபிஷ் டேங்கை க்ளீன் பண்ணலேன்னா ரொம்ப இதாயிரும். ஸோ இவங்க எப்படி தான் இதை இவ்வளோ உள்ளே வந்து லைவ் பிளான்ட்ஸ்லாம் போட்டு நிறையா ஃபிஷ், அதுவும் ஃபுல்லாகவே கப்பி ஃபிஷ் தான். இந்த ஒரு ஃபிஷ் மட்டும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எல்லாமே குட்டி குட்டியாக இருந்தது, இது மட்டும் தான் பெருசாக இருந்தது. இது பார்க்கும்போது நல்லா இருந்தது. நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூமோட ரெஸ்டாரண்ட் தான். ஸோ இவ்வளோ தான் இந்த ஸ்பேஸு. ஸோ மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து பஃபே வந்து போயிட்டோம். ஸோ அதுதான் அங்கே இருக்கும் போல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ எப்பயும் போல் தான் வடை, இட்லி, அப்புறம் வந்து சாம்பார், சட்னி, இது எல்லாமே ஐட்டம்ஸு. அப்புறம் பொங்கல், கேசரி, அப்புறம் மினி தோசை இந்த மாதிரி, அப்புறம் பூரி இருந்துச்சு. அதிகுட்டிக்கு வந்து பெருசாக அவன் சாப்பிடல. ஸோ அங்கே வந்து எக்கு இருந்ததா, ஸோ அவன் வந்து எக்கு நல்லா சாப்பிடுவான். ஸோ அந்த எக்கு அவனுக்கு வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம். பொதுவாகவே டூரிஸ்ட் ஸ்பாட்டில் வந்து ஃபுட்டு வந்து கொஞ்சம் ஓவர் ரேட்டடாக இருக்கும். ஸோ சேம் அங்கேயும் அப்படி தான். நம்ம ரெஸ்டாரண்ட்டும் நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ரெசார்ட்டும் இவ்வளோ தூரம் தான் கேப்பு. ஸோ நாங்கள் இப்போ வந்து ரெசார்ட்டுக்கு போய்கிட்ருக்கோம். நம்ம ரெசார்ட்டோட அவுட்டர் ஏரியா இப்படி தான் இருக்கும். நம்ம இந்த சைடும் நிறையா ஸ்பேஸ் இருக்கும். இங்கிட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு அங்கிட்டு வந்து ஒரு மினி ஹில் மாதிரி இருந்தது. பெருசாக ஹில் மாதிரி இல்லை, கொஞ்சம் ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே ரூமுக்கு வந்தோம். ஸோ உங்களுக்கு குயிக்காக நான் அவுட் சைடு எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காட்டுறேன். நைட் இங்கே தான் நாங்கள் கேம்ப் ஃபயர் போட்டோம். ஸோ இது வந்து நம்மளோட ரூமோட பேக் சைடு. நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன் இல்லையா, இதுதான் அந்த லான் ஏரியா. இங்கே வந்து ஒரு மினி இது. அடுத்து வந்து இது வந்து கார் பார்க்கிங்கோட வித் கேட்டு. அப்புறம் வந்து ஃபுல் செக்யூர்டாக தான் இருக்கும். ஸோ நோ ப்ராப்ளம், நம்ம கார் பார்க்கிங்க்கும் எல்லாத்துக்குமே வசதியாக இருக்கும் இந்த ரூமு. நம்ம ரூம் அந்த அங்கே செகண்டாக இருக்குது இல்லையா, அதுதான் நம்ம ரூமு. ஸோ இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. இது வந்து வியூ பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு மலை மாதிரி இருந்தது. அது இங்கே பேர் அம்மா பாரு. ஏய் ஜாம்டி. ரெசார்ட்டோட மெயின் என்ட்ரன்ஸு முன்னாடி பார்த்திங்கன்னா இன்டோர் கேம்ஸு, செஸ்ஸு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து அதுக்கு பின்னாடி தான் ரிசப்ஷன் ஏரியா, அதுக்கு பின்னாடி தான் எங்களோட ரூம் இருந்தது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபிஷ் டேங்க்கு, ரூமுக்கு அவுட்டரில் வந்து ஒரு ப்ளே ஏரியா இருந்தது. ஸோ இதில் தான் அதிகுட்டி வந்து விளாண்டுக்கிட்டு இருந்தான் நைட்டு ஃபுல்லாக. அப்புறம் நான் மார்னிங்கும் அதான் விளாண்டுக்கிட்டு இருந்தேன். இந்த ரூம் செகண்ட் ரூம் தான் எங்களோட ரூமு. வாடா. எங்களுக்கு வந்து செக் அவுட் டைம் வந்து 12 o'clock தான். ஏன்னா 1 day தானே ஸ்டே. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடித்தோடனே நாங்கள் வந்து எல்லாமே ரெடியாக எடுத்து காரில் பேக் பண்ணிட்டோம். ஏன்னா நாங்கள் அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு நாங்கள் திரும்பிலாம் இங்கே வர்றதுக்கான வாய்ப்பே கம்மி. ஸோ அதனால் அதிகுட்டி வந்து நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். கேப்பில் அவன் வந்து விளாண்டுக்கிட்டு இருந்தான். நீ இறங்கு. அதிகுட்டியோட நியூ ஃப்ரெண்டும் வந்துட்டார், எஸ் மோனிஷ் அவரும். ஸோ அவனோட கொஞ்சம் நேரம் அவன் விளாண்டுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பி இப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் போகிறது வந்து பீக்கு பார்க்குக்கு தான் போய்கிட்ருக்கோம். ஸோ அந்த போகிற ஏரியாவே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. அது ஹில்ஸ் ஏரியானா சொல்லவா வேணும், அதுவும் அந்த ரோட்டை ட்ராவல் எல்லாமேவும். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ டிக்கெட்லாம் இருந்தது, ஆனால் அதிகுட்டிக்கு வந்து டிக்கெட் இல்லை. ஸோ ஃபுல் கார் பார்க்கிங்கோடு தான் இருந்தது. அதுவும் இல்லாமல் அங்கே நிறையா கேம்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ அதுக்கு வந்து மெஷர்மெண்ட்டோட கிட்ஸு ஹைட்டு இதெல்லாம் மெஷர் பண்ணுற மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் வெளியே வச்சுருந்தாங்க. எடுத்த உடனே கேண்டீனு, அப்புறம் வந்து உள்ளே வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரியான ஒரு ஸ்பாட்லாம் இருந்தது. ஸோ இதோட வீடியோவை நான் பார்ட் 2ல் உங்களுக்கு காட்டுறேன்.
என்னென்ன பேர்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாம் பார்க்கலான்றத முன்னாடி ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்தோம். ஸோ இதோட வீடியோவையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப லென்த்தாக போய்கிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல் வீடியோவை பாருங்கள். டாட்டா பாய். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.